அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். என்னத்த கஞ்சுத்துன நீ? ஏன் புருஷனை தாலி கட்டி இருக்க? எனக்கு தான் அடிப்பேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நீ உன்னை நான் விடணும்ல எனக்கு ஆசை இல்லை. நான் உன்னையும் பார்த்துக்கிறேன், இவளையும் பார்த்துக்கிறேன். ஸ்வேதா ஸ்வேதா இது ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ ட்ராமா பண்ணிருக்கேன். நான் கிளம்புறேன். இரு இந்த ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹாய் ஜெஸ் ஃபேமிலி, நான் உங்கள் பிரகன். ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்து ப்ரொப்போஸ் டேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ப்ரொப்போஸ் டேன்னு ஒன்று நம்ம ஜேசு ஃபேமிலியில் ஸ்னேகாவுக்கு நான் ஏதாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஏதாச்சும் பிரகன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வீடியோ வரும். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஏன்னா நம்ம எந்த பிரச்சனையை பற்றியும் பேசாமல் நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீடியோ வரும், நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இங்கே யார் உட்காந்துருக்கா அப்படின்னு உங்களுக்கு வந்து இது ஃபைனலாக ரிவீல் ஆகும். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க யார் அப்படிங்கிறத ரிவீல் ஆகும். அவங்க மாஸ்கையும் கலட்டி அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, என்ன பர்பஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ எண்டில் தெரிய வரும். ஸோ இன்னும் சார் வரே இவரை தெரியல. இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இன்னைக்கு வந்து ஸ்னேகாவை நம்ம ஒரு பயங்கரமான ஒரு பிராங்க் பண்ண போகிறோம். அதை தான் நான் ரெடி பண்ணி உங்களை கூட்ட வந்திருக்கேன். என்ன பொழக்கிறோம், பொழந்தே ஆகிறோம். ஓகேவா? அப்போதான் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும், அப்போதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். நான் வந்து இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஸ்னேகாவை நம்ம ஒரு சம்பவம் பண்ண போகிறேன் ஜெஸ் ஃபேமிலி. ஸோ இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அவள் இதை எப்படி எடுத்துக்க போகிறான்னு தெரியல. அவளுக்கு ஒன்றுமே ஒரு ஐடியாவும் கிடையாது இவங்களை பற்றி. உங்களுக்கும் இவங்களை பற்றி ஒரு ஐடியாவும் இருக்காது. நான் சொன்ன மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னைக்கு போய் நம்ம ஸ்னேகா முன்னாடி இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவளை பயங்கரமாக ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா. யோ, காலையிலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்பை வெளியடியா பாப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா. கேமராமேன் வந்து எப்படி செட் பண்ண போகிறான்னா, ஏற்கனவே நான் 666 ஷூட்டுக்கு மணி இன்னைக்கு வருவான், அதனால் நான் வெளியே போகிறேன், அவன் வந்தான்னா வீட்டுக்குள்ளே உட்காரவே நம்ம கூட்டு போகணும் திருநெல்வேலிக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவன் ஏற்கனவே உள்ளே போய் கேமராலாம் செட் பண்ணி வச்சுருப்பான். அதுலேருந்து நம்ம ஷார்ட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க. நானே படம் பிடிப்பேன். இதான்டா இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக். இன்றைக்கி என்ன அடியெல்லாம் வாங்க போகிறதா தெரியலையே. ஒரு நாள் இப்படி ஒரு பிளான் பண்ணதே இல்லை. கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. ஸ்னேகா 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 இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். ஸ்னேகா இல்லை, இந்த விஷயம் நான் அவன்கிட்ட ரொம்ப நாளாக மறைச்சிட்டேன் ஸ்னேகா. தயவு செஞ்சு கோவப்படாத ஸ்னேகா. என்ன அறிவிட்டப்பட மடப்பட சொரிப்பட அதை மட்டும் சொல்லு. கோவப்பட மாட்டேன்னு சொல்லு ஸ்னேகா. நீ விஷயத்த சொல்லு, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? என்ன ஆச்சு? இந்த பொண்ணை நான் ஒரு 2 மாதமாகவே நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸ்னேகா. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்னேகா. அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ரெண்டு தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல ரெண்டு தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்றா அப்படியே திரும்படா. ஏண்டா நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க உள்ள பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அவட்ட நீயே பேசுற, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட பேச எதுக்கு அவட்ட பேசுற? நீ அவ்வளவுதானே லவ் பண்ற, அவன்கிட்ட தானே பேச முடியும். நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே லவ் பண்ற. உனக்கு எனக்கு ஆகல, நமக்கு பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. இந்த வருஷம் 2023 நாசமா போனதுக்கு முழு காரணமே நீங்க பார்த்த. அவ எப்படி உன்னைய திட்டலாம்? நான் பேசிட்டு நான் சொல்றத கேளு சரியா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. என்னது புரிஞ்சுக்கணும்? நான் பிடிச்சிருக்குனா நீ கல்யாணம் பிடிச்ச பொண்ணு
பையனை தான் பிடிக்குமா உங்களுக்குலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் இருக்கேன்ல. ஏவே அப்படிதான் பிடிக்கும். நான் டீசெண்டா தானே உன்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். எதுக்கு ஒரு மாதிரி கத்துற நீனு? அதனால தான் அவளை பிடிச்சிருக்கோம். அவளுக்கு கல்யாணம்லாம் முடியல. அப்புறம் எப்படி பிடிச்சது உனக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. 1 மாசமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைய. எனக்கு போங்கடா கடுப்பேத்தாங்கடா போங்கடா 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 அடிச்சிருடா போங்கடா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்கிட்ட தான் சொல்ல முடியும். எனக்கு எப்படி துரோகம் பண்ண உனக்கு மனசு? என்ன துரோகம்? இதுல என்ன துரோகம்? உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்க கொள்ளால வரவனே அங்க போன உடனே ஏறி விழுந்துருவே வழங்காம போ. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் லவ் பண்றேன். பிடிச்சிருக்குன்னா நீ யாரனால லவ் பண்ணு. ஆமா அது ஏன் இஷ்டம். உங்க வீட்ல சொல்லிக்கோணும். நான் சாஃப்ட்டா வந்து பேசலாம்னு பார்த்தா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நீ தனியாத்து கேட்க யாருமே இல்லையா? பொட்டி பாம்பா அடக்கி வச்சிருந்த என் மச்சானே பொட்டி தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு வச்சிட்டாலே இந்த சிறுக்கி. இப்படி சாஃப்ட்டா பேசுறீங்க தான் சாஃப்ட்டா. நான் அவள்கிட்ட கேட்டா அவ தான் பேசணும். நீ எதுக்கு சொல்றது? என்கிட்ட என்ன கேட்க போறீங்க நீங்க? எங்க உள்ள பொண்ணு நீ யார்? நீ நானும் ஓடிடலாமா? அடி சேருப்பால பண்ணி பைல அடே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி நைட்ல நூறு பாக்குறியாடி ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறேன் மிதி அப்புறம் யாரு எதுக்காக இவனை பார்த்து? நான் அதை தானே மெதுவா சொல்ல வந்துகிட்டு இருக்கேன். சொல்லு. மெதுவா கேட்க நான் இழுச்சவையா? நான் இன்னும் ஓவரா பேசுற. இழுச்சவை என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு. 5 நிமிஷம் ஆவாதி பொண்ணை கூட்டிட்டு வெளியே போயிட்டு இவ்வளவு வச்சு நான் வாழ்றதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கேன். அம்மா கருப்பு நவிதா மாதிரி இருக்கல அதான் ஐயா கவுந்துட்டாரு. அப்படியா? பேசிட்டு தானே இருக்கேன். சரி பேசு. உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. நான் 1 மாசமா இரு நீ வெயிட் பண்ணுமா. இவ்வளவு பேசி இவ்வளவு ஒரு முடிச்சிட்டு தான் நம்ம வரணும். இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. பேசு. முடிச்சு சொல்லு. நான் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இதே என்னத்தோட வீட்டு பக்கம் கந்தராயிரம் டீசெண்டா கூட்டு வச்சிட்டு சரி. டீசெண்டா கப்பிச்சு நான் உள்ள வச்சு குடும்பம் நடத்த. அப்புறம் என்ன கொண்டாட்டி? ஆமா ஏன் 2 பொண்டாட்டி யார்ட்டுமே இல்லையா? எந்த குடும்பத்திலும் இல்லையா? என்ன தேவையில்லாம வேர்ட்ஸ் விட்டுட்டு இருக்க நீனு. நான் சொல்றது கேளு. 1 மாசமா எனக்கு இவ்வளவு தெரியும் ஸ்னேகா. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட 666 ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல, அதுக்கு நான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எனக்கு கிடைச்சாங்க. பேசி பழகுனதுல என் மனசும் அவங்க மனசும் ரொம்ப ஒத்து போகுது. சரியா? நாங்கள் 2 பேரும் லைஃப்பை லீட் பண்ணால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சரித்திராவை பார்த்துக்கிட்டீங்கன்னா சரித்திரா லைஃப்பும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால என் நிலைமையை பாத்தியாடா? 2 பொண்டாட்டி கட்டிட்டு நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு. 2 தடவை பல்லு விளக்குனேன், 2 தடவை வாய் கொப்பிடிச்சேன், 2 தடவை காப்பி சாப்பிட்டேன், 2 காப்பி மட்டும் விட்டா இங்கேயே வாந்தி எடுத்துக்க முடியாது. சரி அப்போ வேண்டாம். அவள் பார்த்துக்கிட்டோம், சரித்திராவை பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் எப்படி சொல்லலாம் உன்ட்ட, என்னைக்கு சொல்லலாம்? எங்கள் அம்மாட்ட இனிமேல் தான் சொல்லணும். நான் வாண்ட சொல்லிட்டு தான் போகலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். நான் இப்போ நான் உன்ட்ட பர்மிஷன்லாம் கேட்க வரல. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இவா கூட நான் இருப்பேன். உனக்கு பிடிச்சா இரு, இல்லைன்னா கிளம்பிட்டே இருன்னு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரியா? நான் எது கிளம்பணும்? Mala, from the beginning I'm seeing is saying no like a mosquito shouting near my ear. Do you think that இன்னைக்கு ப்ரொபோஸ் டே? சரியா? உனக்கு வந்து இப்படி மோதிரத்தை எடுத்து இந்த ஸ்னேகான்னு கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? உங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு மாப்ள. அப்படிலாம் எனக்கு அவசியம் இல்லை. சரியா? அங்கதான் கொடுக்க போறேன். இந்த அதுக்கு தான் நான் ரோஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே அவளுக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணுவேன். ஏதோ ஒன்று ரெட் கலர்ல இருக்குல்ல, நான் ப்ரொபோஸ் பண்ணுவேன். ஏதாவது முடிவு சொல்லுங்க. வேணுமா? என்ன சொல்ல முடியாது. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்ல முடியும்? நீ கல்யாணம் முடிஞ்சவனே நான் ஒரு தீர்க்கன்னு தெரியாம நீ கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து லவ்வே பண்ணக்கூடாதா? மனசு மாறாதா? ஆமா. அதாவது ஓம் முண்டாட்டி உன்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு கல்யாணம். அதே ஓம் முண்டாட்டி என்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு காதல். இது விளக்கமாடா? இன்னும் முடியல, இருக்கு. உன் பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு வந்து என் கூட வாழ்ந்தா தான் அதுக்கு பேரு காதல். உங்ககிட்ட சொல்லாம வந்து என் கூட வாழ்ந்தா அதுக்கு பேரு கள்ளக்காதல். இது உனக்கு தேவையாடா? மனசுல ஒண்ணு இருக்குல்ல, ஒன்ன நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக லவ் பண்ணேன். சரியா? இப்போ இந்த ஆமா 1 வருஷம் நல்லா இருந்துகிட்டல்ல. 1 வருஷம் அக்ரிமெண்ட். ஆமா அக்ரிமெண்ட். 1 வருஷம் நல்லா இருந்துகிட்டல்ல. டிவோர்ஸ் ஒண்ணும் இல்ல பிரியா. இந்த அக்ரிமெண்ட் பத்தி பேசிருந்தோம்ல, அதுல உன் கையெழுத்து எது கொடுக்கணும்? டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. நான் உன்னையும் நல்லா பார்த்துப்பேன் ஸ்னேகா. நான் இவளையும் நல்லா பார்த்துப்பேன். எந்த வேற ஒருத்தனை பார்ப்பேன்? என்ன ஓவரா பேசுறாப்பா? வேற ஒருத்தனை பார்த்துப்பாலாம். அவ
அப்போ நீ அதே பிளான் பண்ணிட்டியா முதல்ல? இப்போ வேற ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சிருக்கியா? நான் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே முன்னாடியே சொன்னேன், நல்லா யோசிச்சு. நான் அப்போ இங்க வந்திருக்கே தேவை, நான் அவளை கூப்பிட்டு அப்படியே பெங்களூர் போயிருப்பேனே. பெங்களூர்ல யார் இருக்கா? இவன் நான் கூட்டு போவேன் அவளை, நான் கூட்டு போய் எங்கனாலும் வைப்பேன். ஒன்னே இப்படிதான் ஏமாத்துவான் ஒரு வருஷம். அது நாங்க பாத்துக்கிறோம். எப்படி பார்த்தல நாங்க பாத்துக்கிறோம். எவ்வளவு ஒத்துமை, எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு தெரியுதா? அப்பதே நான் அவளை கூட்டு போய் எங்கனாலும் வாழ்ந்திருப்பேன். உன்னை வச்சு இத்தனை நாள் கஞ்சி ஊத்துனதே பெருசு. என்னத்த கஞ்சி ஊத்துன நீ? கஞ்சி ஊத்துன இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? என் புருஷனும் நான் அடிக்கேன். அவளை கை நீட்டி என் புருஷனை தாலி கட்டியிருக்கேன், எனக்கு நான் அடிப்பேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு நீ யாரு? நான் கேட்பேன். எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நீ யாரு அது கேட்க? இப்ப எதுக்கு என்ன அடிக்க? கை வச்சிட்டு அடிச்சிரும் உன்ன நான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன ரோட்ல போற எவ்வளையோ கூட்டிட்டு வந்து ரோட்ல போற பொண்ணு அவள நல்ல கோடீஸ்வரி தான். என்ன வச்சு அவளை பாத்துக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கு. இப்ப நான் உன்னை பிச்சைக்காரி இவ கோடீஸ்வரின்னு பணத்துக்காக நான் ஆசைப்படல. நீ அவளை ரோட்ல போறவன் சொன்னதுனால நான் சொன்னேன். யார் ரோட்ல எல்லாம் போகல, அவ நல்ல ஆமா கார்ல போவ, ஃபிளைட்ல போவ, அவளுக்கு எல்லா தகுதி இருக்கு. பணக்கார பொண்ணு நாங்க மனசு அவட்ட வேணாலும் கேட்டு பாரு. அவ மனசு எங்களுக்கு பொருத்தமா இருந்துச்சு. ஒரு மாசம் நாங்க உன்னை நான் விடணும்ல எனக்கு ஆசை இல்லை. நான் உன்னையும் பாத்துக்கிறேன், இவளையும் பாத்துக்கிறேன். துப்புடா. யார் மூஞ்சிலமா? ஏய் துப்புடா, துப்பு 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 துப்புடா. என் மூஞ்சில துப்பு. என்ன பாத்துக்கறேன் நான்? என்ன இழுச்சவையா? இல்ல இது கலையறேன் நானே. பாடி நான் அவளையும் பாத்துக்கிறேன், உன்னையும் பாத்துக்கிறேன். எனக்கு தேவையில்ல. பேசணும், அத முடிவு சொல்லுங்க. முடிவுல சொல்லுங்க. நீ கிளம்பி. அவட்ட என்ன முடிவு கேட்டிட்டு இருக்க? அவட்ட இப்ப நீ ஏன் பேசிட்டு இருக்க? நம்ம கார் இருக்கு. பிடிச்சிருக்குனா நான் கல்யாணம் பண்ணிப்போம். பையன் எப்படி உனக்கு? ஆமா நான் கல்யாணம் பண்ணிப்போம். ரூம்பு உள் ரூம்பு உடைய ரூம்பு ரூம்பு பேட்டா கல்யாணம் பண்ணி இப்ப கார் இருக்கு. நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போ. எனக்கு உன் கூட வாழ இஷ்டம் இல்ல. எதுக்கு இஷ்டம் இல்ல? அப்ப என் மேல உனக்கு லவ்வே இல்ல. இல்ல உனக்கே என் மேல லவ் இல்ல. இன்னொருத்திய கல்யாணம் பிடிக்கும்போது எனக்கு எதுக்கு உன் மேல லவ் இருக்கணும்? நான் அந்த அளவுக்கு தான் உன்னை வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் எனக்கு என்னால உன்னையும் பாத்துக்க முடியும், அவளையும் பாத்துக்க முடியும். அப்படி இல்ல எனக்கு உனக்கு ஒரு இதுக்கு அப்படி போ. ஏனா என்ன இது? இப்ப என்ன முடிவா சொல்றோம்? முடிவை சொல்லு. நான் கேட்டு நான் கிளம்பிடுறேன். சொன்னேன் நான் முடிவு கேட்க வரல. நான் உன்கிட்ட சொல்ல தான் வந்திருக்கேன். சொல்லிட்டீல கிளம்பு. சொல்லிட்டேன். நான் உன் முன்னாடி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். கிளம்பு கிளம்பு கிளம்பி காத்துறோம். ஓகே ப்ரப்போஸ் டே போடா மூஞ்சில சேகர் துப்பிடுவேன். சக்சஸ்ஃபுல்லா நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அவளுக்கு. என்ன லவ் யூவே சொல்லாம ப்ரப்போஸ்? நாங்க சொல்லிப்போம். அது எங்க சொல்லணுமோ நாங்க சொல்லிப்போம். இங்க தான் வா முன்னாடி சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சரியா? ரெண்டு அடி அடிச்சல்ல, என்ன தொட்டுட்டல்ல, பாரு என்ன நடக்குன்னு பாரு. அடிச்சல்ல இன்னைக்கு மட்டும் அடிச்சேன். எப்போ நான் அடிப்பேன் நான். அது ஆம்பளைங்க சாபோக்கு. அடிக்க முடியாதுல்ல. இந்த எனக்கு ஆள் வந்துட்டல. இனிமே அடிக்க முடியாது. சொல்லிதான் கூப்பிட்டு வந்தான். அவங்க மேல கையில வைக்க கூட மரியாதை. டீசென்ட்டா மரியாதை கொடுன்னு ஒண்ணு மாதிரி இப்படி. அவள அடிக்கல, உன்னதான அடிச்சேன். எனக்கு அடிக்க உரிமை இல்ல. கெட்டன புருஷன் நீ அடிக்க என்ன எத்தனை நாள் அடிச்சு டார்ச்சர் பண்ணிருப்பேன். என்ன அவ தங்க தட்டுல கையில வச்சு தாங்கிட்டு இருக்கா தெரியுமா? ஆமா ஒரு நாள் என்ன அவ தொட்டது கிடையாது. இந்த பழகுன ஒரு மாலத்துல இருந்துட்டு வரியா? நாங்க போன்ல பேசுவோம். போன்ல எப்படி தொட முடியும்? போன் தொட முடியும். நாங்க அடிக்கிற சிம்பிள் கூட எனக்கு அனுப்ப மாட்டா. நாங்க நேர்ல பாக்கும்போது அவள பாசமா இருப்பா. இப்ப எதுக்கு எங்க லவ் உனக்கு சொல்லி என்ன ஆகும்? இது ஏன் வீடு? நீ போய் தொலையா. நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. அது பாத்து நான் பாத்துக்கிறேன். என் லைஃப் நீ யாரு? கிளம்புடி போடி. இது ஏன் வீடு? நான் தான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். புருஷனே வேண்டான்ட்டு என்ன புருஷன் வீடுங்க? அப்ப வீட்டுல இரு போ. நீ போய் சமமா பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன உங்களுக்கு இப்ப என்ன ஒரு அளவுக்கு எல்லாமே? என்ன ஒரு அளவுக்கு எல்லாமே? என்ன எதுக்கு அவங்கள படிக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சிட்டே இருக்காத, நீட்டிட்டு இருக்காத. நானும் கை நீட்டி 5 நிமிஷம் ஆகாது. விடு பிரகா. நீயும் எதுக்கு பயப்படுற? இப்போ அடி விழுதுல உன்னை அடிக்கும்போது தான் பார்த்துதானே இருக்கா? நீ பாரு நீ வேற மாதிரி கொண்டு போயிருவா. நான் லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்குமோ உன் மேல எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சொன்னேன் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நீ என்னமோ நான் அவன் சரி. சி அட தத்தியம் பிடிச்ச போகான என்னமே அனுப்பிக்காம பாருவேன். சி பார்க்க முடியலப்பா படத்தை. நான் சரி படத்தை பார்க்க இந்த படத்தை உனக்கு எங்களே கிடைக்கும் உனக்கு? சி கெட்டு போயிடும்ல செத்த போயிடலாம். இந்த படத்தை பார்க்கவே முடியல. பாவம் பார்த்து நான் வந்தேன். சரி அவளையும் பார்த்துக்கலாம். உனக்கே 1000 பேர்
கடை உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு பொண்ணு கட்டு கிடைப்பா உனக்கு. போ நீ கிளம்பு, நான் இங்க தான் இருக்கேன். நான் 8000 ரூபா வாடகை கொடுத்து நான் இந்த வீட்டுல இருக்கேன். உனக்கு என்ன? ஆமா ஆமா திமிரு தான், பாத்துக்க முடியும். நீ நான் உன்னை பிச்சைக்காரி அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. இப்பவும் நான் சொல்றேன், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என் கூட இவாளே என் கூட இருப்பா. வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ஒரு ஒற்றுமையே இல்ல. இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணும்போது நல்லா பாத்துக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்ச இது வரைக்கும் நீ என்ன நல்லாவே பாத்துக்கல. அப்ப கிளம்ப வேண்டியதானே? கிளம்புங்க. இங்க பாரு, நீ இதுக்கு மேல கை நீட்டாத. ஓவரா கை நீட்டிட்டு இருக்க. இதுக்கு மேல கை நீட்டினா வேற மாதிரி பேர் ஸ்னேகா. எதுவும் நீ கிளம்பு, வீட்டை விட்டு கிளம்பு. நீ போ, நீ போமா. நீ மத்தியானம் சமையல் நான் சொன்னல, அதை சமைப்போம். இல்ல நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். இன்னைக்கு வேண்டாம், நமக்கு நீ நிறைய வேலை இருக்கும். நீ கிளம்பு. எங்களுக்குள்ள எது வேலை இருக்கும்? உனக்கு என்ன? கிளம்பு. உங்க அம்மா வர சொல்லு, பேசி முடிச்சிடும். உங்க அம்மா அப்பாவை வர சொல்லு, நான் பேசி முடிச்சிடுறேன். ஆமா நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக்கடா. இன்னொன்னு என்ன? அதான்டா இதான்டா ஜோக்கர் நான் தான்டா. பேச ஃபோக்கஸ் பண்றான். வேற உண்மையான ஜோக்கரா இருக்கியடா. ஆமா டீசெண்டா பேசி முடிச்சிடும். போன் அடி சொல்லுமா. பிரகன் இப்படி பண்றான். அடி. பிரகன் ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்காமா, அந்த பொண்ணு கூட தான் இருப்பானாமா. என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டா, என்னை கூட்டு போங்கன்னு கால் பண்ணி சொல்லு. கூட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என் ஸ்வேதா இருக்கா, எனக்கு என் ஸ்வேதா போதும். தூக்கிட்டு போ. நான் என் பிள்ளை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துப்பேன். உங்க 2 பேருக்கு நடுவுல என்னால எதுக்கு பிரச்சனை? நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு உத்தம புண்ட வேஷம் போடுறாங்க. அது நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். கோர்ட்ல நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அம்மா கிட்ட தான் பிள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு அதெல்லாம் இந்த கால இப்பலாம் ரூல்ஸ் அப்படில கிடையாது. நான் பால் யார் குடுப்பா? நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? அதெல்லாம் பாத்துக்கலாம். என்ன ஓவரா பேசுற? நான் டின் பால் குடுப்பேன். நான் டின் பால் அடைச்சு கொடுத்துப்பேன். கிளிப்ப ஒரு ஆத்த கூட உனக்கு தெரியாது. நான் வாண்டே இப்போ சண்டை போட வரல. சரி சார் வச்சுக்கோ. நான் என் பிள்ளைய ஃபியூச்சர்ல எப்படி பார்க்கணுமோ நான் பாத்துக்கிறேன். சாவம்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவம்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒட்டி மிஷன் எவ்வளவு ஒட்டி மிஷன் எனக்கு தெரியுது. வர சொல்லு, வந்து பேசி முடிவெடுக்க சொல்லு. எதுக்கு நீ பேச மாட்டீங்க? ஓடி வெளியே போடின்னு சொல்லிட்டேன். நீ கிளம்பு. உனக்கு அவதான் வந்தா நீங்க விட்டுட்டு கிளம்பு. நான் அவதான் எனக்கு கிளம்பு போ. நான் கிளம்ப முடியாது. கிளம்பு. இந்த பாரு, கை நீட்டுற வேலை வச்சுக்காத. கிளம்பு. நான் அடிச்சிருவேன் ஸ்னேகா. இங்க பாருங்க என்ன வேலை இருக்கு. போ ஸ்னேகா, ஒரு அளவு தான். கிளம்பு. இரு. சரி இரு, இது தேவையில்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. நீ நவளு முகமல எதுவும் அடிபட்டுறாம. ஸ்வேதா நீ உட்காரு. நீ கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிற நீ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.